வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாண்ட்விச் மசாலா தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு, உருளைக்கிழங்கு மசால், வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் நிறைய ரெசிபிஸ் காமிச்சிருக்கேன். அதில் வந்து வாஃபிள் மேக்கர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பட் நிறைய பேர் வீட்டில் வாஃபிள் மேக்கர் இருக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ அதை எப்படி வந்து ஒரு நார்மலாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரே பேனில் இந்த மாதிரி இப்படி குழி குழியாக இருந்தது. இல்லாட்டா நீங்கள் வந்து ஈவன் சிம்பிளாக தோசை தவால அளவாக கரெக்டாக ஒரு கரண்டி மாவு மேலே அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் சரியாக வரும். இதில் முதல்ல நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ப்ரோட்டீன் வீட்டில் இருக்கிற தோசை மாவு, இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதை வந்து இப்படி ஒரே ஒரு கரண்டி எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதை ஓகே, இதில் கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆட் பண்ணுறதுக்காக ஊற வச்ச வெந்தயம். ஓகே, இப்போது நல்லா சூப்பராக இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சுருங்க. அதை சரி, இப்போ வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். ஒரு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் வந்து இப்போ நீங்கள் சம்டைம்ஸ் லேடிஸ் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணிக்கிறதா இருந்தாக்க உருளைக்கிழங்கு மசாலா இருந்தால் வெரி குட் பண்ணிக்கோங்க. பட் சம் பொரியல்ஸ் ஏதோ ஒரு கூட்டு ஏதாவது இருந்தால் கூட அதை கூட இப்படி லைட்டாக வச்சு டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருமே இவங்க என்ன ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிட்றாங்கன்னு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி வந்துடும். அது ஓகே. ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணும்போது சூடாக சாப்பிட்டா அதி பிரமாதமாக இருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சாய்ஸ். நீங்கள் இந்த மாதிரி இதை அழகாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து இன்னொரு நான் டிப் சொல்கிறேன். இதில் வந்து வேரியேஷன்ஸ் நான் ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம்லேயே நான் சொன்னேன். இந்த மாதிரி சம் பொரியல் கூட்டு எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். உசிலி இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ஒரு ரெடிமேட் இல்லைனா வெங்காய தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஒரு நான் வெஜிடேரியன் வேரியேஷன் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்கு அப்படியே நம்ம எடுத்து ஒரு இதில் அப்படியே ஊற்றி நல்லா ஒரு கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு மேலே இன்னொரு போர்ஷன் ஆஃப் இது போட்டாக்க ரொம்ப நல்ல ஒரு லைக் அந்த லிக்விடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லைனா எக் பொரியல் இருந்தாலும் அதுலேயும் நடுவில் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் அந்த உங்களோட மசால் தோசைக்கு. ஸோ நம்ம இப்போ பண்ணுறது வந்து ஒரு வெஜிடேரியன் உருளைக்கிழங்கு மசால் ஸ்டஃப்டு மசால் தோசை. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஐம் ஷூர் யூல் ரியலி என்ஜாய் இட். நம்ம இதை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
அண்ட் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. So I'm sure you'll really enjoy it, and I'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. Till then, see you. Bye bye. நன்றி, வணக்கம்.